அனைவரையும் அன்புடன் ஐபிடி கேம்பஸ் சார்பாக வரவேற்கிறேன். சீலுதினாட்டம அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஆய்போவான். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஆய்போவான். அப்ப எங்களோட இந்த செஷன்ல நாங்க பார்க்க போற விஷயம் சிங்கள மொழிய கற்றுக்கொள்ளக்கூடிய நமக்கு என்ன மாதிரி விடயங்கள் தேவை, நாங்க எப்படி அந்த ஸ்கில்ல வளர்த்து கொள்ளணும் சொல்றதை நாங்க இதுல பார்க்க போறோம். ரைட். அப்ப முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னு சொன்னா, இந்த கோர்ஸ் சிங்கள கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு எங்கட ஐபிடி கேம்பஸ் நீங்க செலக்ட் பண்ணுங்க. ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க முதலாவது விஷயம் பார்க்க போறது இந்த ஐபிடி கேம்பஸ் நாங்க யாரு, அதைத்தான் ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறோம். இந்த விஷயம் ரைட். இப்ப நீங்க ஐபிடி கேம்பஸ் பத்தி மேலதிக தகவல் தெரியணும். உங்களுக்கு தெரியும், வெப்சைட் ஒன்று இருக்கு எங்களோட www.ibtcampus.lk. அந்த இணையதளத்துல ஊடாக நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எங்களோட ஐபிடி கேம்பஸ்ல என்ன மாதிரி கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அதே மாதிரி எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதுல நன்மையை பெற்றிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஐபிடி கேம்பஸ்ல நாங்க நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதுல முக்கியமான சில கோர்சஸ் தான் இந்த ஐடி ரிலேட்டட், வெப் டிசைனிங் அது சம்பந்தப்பட்ட, அதே மாதிரி இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதே மாதிரி இந்த ஸ்போக்கன் சிங்கள, அதே மாதிரி மற்ற எதிர்காலத்துல வரக்கூடிய சில கோர்சஸ், டிப்ளோமா, அதே மாதிரி டிகிரிஸ் அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஸோ நாங்க இந்த எஜுகேஷன் ஃபீல்ட்ல 1 இயருக்கு மேலதிக காலமாக பிள்ளைகள், மாணவர்கள் நன்மையை கருதி நாங்க சேவையாற்றி கொண்டு இருக்கிறோம். அப்ப ஐபிடி கேம்பஸ் நாங்க யாரு அப்படின்னு சொல்றது நான் உங்களுக்கு தந்துட்டேன். அதே மாதிரி அடுத்த விஷயம், இப்ப இந்த ஐபிடி கேம்பஸால நீங்க கோர்ஸ் ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை, நம்ம ஒரு விஷயத்த எதிர்பார்த்தோன்னா அதுல எங்களுக்கு என்ன பிரதிபலன் சொல்றது நம்ம வளமையா பாக்குற விஷயம். இப்ப உங்களுக்கு இந்த சிங்களத்தை வெறுமனே 35 நாட்குள்ள கற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு அதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் அல்லது ஸ்ட்ரக்சர் கரிக்குலம் இருக்கு. ஸோ அதை படித்தான் உங்களுக்கு உங்களோட 4 தேர்ச்சிகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி நிறைய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த லெக்சர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஐபிடி கேம்பஸால வெல் ட்ரெயின் செய்யப்பட்ட லெக்சர்ஸ் ஊடாகத்தான் உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணப்படும். அதே மாதிரி நேட்டிவ் சிங்கள ஸ்பீக்கர்ஸ் ஊடாக உங்களுடைய சிங்கள பேசும் ஆற்றல ஒவ்வொரு செஷன்லையும் எவல்யூஷன் பண்ணுவாங்க. உங்களோட ஒவ்வொரு மதிப்பீடுதல் நடக்கும். உங்களோட சிங்கள தேர்ச்சி எப்படின்னு சொல்றது அது கட்டாயம். அடுத்த விஷயம் உங்களுக்கு சிங்கள ஸ்போக்கன் கிளப்ல இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களோட சிங்கள கோர்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சிங்களத்தை மறக்காம எப்பயுமே பயிற்சி செய்யறதுக்கு அந்த கிளப் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் உங்களுக்கு ஜூம் ரீதியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, எங்க இருந்தாலும் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. ஏதாவது தொழில்நுட்ப கோளாறுன்னு சொன்னா எங்களோட டீம் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யும். அடுத்த விஷயம் உங்களுக்கு தேவையான ரெக்கார்டட் வீடியோஸ், அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கூட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணப்படும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது படிச்ச விஷயத்துல டவுட் இருக்குன்னு சொன்னா அதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு லெக்சர்ஸ் ரெடியா இருப்பாங்க. அடுத்த விஷயம் உங்களுக்கு டெக்னிக்கல் ரீதியா எதுவும் சிக்கலோ ஏதோ இருக்குன்னு சொன்னா அதுக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கு, அதே மாதிரி நாங்க மோட்டிவேஷனலா தான் இந்த சிங்கள படிக்க போறோம். சரி, ஒரு இன்ட்ரெஸ்டான வேல. ஓகே, அது நாங்க ஒரு ப்ராக்டிக்கல் என்வாயன்மெண்ட்ல இருந்து நாங்க படிக்க போறோம். இவ்வளவு நாள் நாங்க படிச்சது புத்தகத்தோட, ஆனா இப்ப அப்படி இல்லை. நாங்க செய்ய போறோம், எங்களோட பேஸ்மெண்ட்டை செஞ்சு நாங்க ஸ்போக்கன் சிங்களம் பேசக்கூடிய ஆற்றல வளர்த்துக்குள்ள போறோம். ரைட். இந்த சிங்கள மொழியை டீச் பண்றவர் யார்? அப்ப என்ன பத்தியான ஒரு விவரம் தான் இதுல போடப்பட்டிருக்கு. நான் இலங்கை புத்த சாசனம் மற்றும் கலாச்சார அமைச்சில நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக காணப்படுறேன். அதே மாதிரி நான் ஒரு லெக்சராக வேலை செய்கிறேன். அதே மாதிரி எனக்கு கூட இருக்கக்கூடிய தகமைகளை நான் இதுல போட்டிருக்கேன். அதே மாதிரி எனக்கு 6 வருடங்களுக்கு மேல அனுபவம் இருக்கு இந்த துறையில.
ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு என்ன மாதிரி விஷயங்களை பார்க்க போறோம்? ரைட். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஒரு சின்ன ஒரு அறிமுகம் பார்க்க போறோம். இந்த எழுத்துக்கள், அதே மாதிரி இந்த சொற்கள். அதே மாதிரி நாங்க பார்க்க போறோம் இந்த குறியீடுகள். அதே மாதிரி நான் 8 பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு பார்க்க போறோம். 8 பாக்ஸ் மெத்தட் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். புதிதாக இருந்தாலும் நான் அதை விளங்கப்படுத்த எப்படி செய்யறேன்னு சொல்லி. அடுத்தது ஒரு வினைச்சொல் மாறும் விதங்களை பார்க்க போறோம். அடுத்தது நாங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சில சொற்களை பார்க்க போறோம். அடுத்த விஷயம் இந்த எண்களை வந்து எப்படி நாங்க தொலைபேசி இலக்கங்கள் சொல்லும் போது பயன்படுத்துறேன்னு சொல்றத அடுத்த விஷயமாக பார்க்க போறோம். ரைட். முதல்ல இதை நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை உங்களுக்கு வாசிக்க இயலுமா? இதை உங்களுக்கு வாசிக்க இயலுமான்னு சொல்லி ட்ரை பண்ணு. வாசிக்கிறதுக்கு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உயிர் எழுத்துகள் மெய் எழுத்துகள் கிளியரா தெரியா அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க என்ன செய்யணும்? இதுங்களுக்கு வாசிக்கலும்னு சொன்னா எங்களுக்கு இதுல மெயின் போக்கஸ் வந்து என்ன? இந்த உயிர் எழுத்துகள். சரியா? ஆரம்பத்தில் இருக்கிற எழுத்துகள் தான் முதல் என்ன போக்கஸ். அப்ப அந்த ஆரம்ப உச்சரிக்கையுமா சரியான முறையில சொல்லி பாருங்க. ரைட். இதை வாசிக்கிறது உங்களுக்கு ஒரு கடினமாக அல்லது உங்களுக்கு லேட்டா ஒரு வாசிக்கிறதுக்கு ஒரு டைம் சொன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? முதல்ல இந்த பகுதியை கிளியர் பண்ணணும். சரியா? அப்ப நாங்க இந்த பகுதியை கிளியர் பண்ணிட்டு திருப்பி அதே ஸ்லைடுக்கு போய் அப்ப நாங்க இதை வாசிக்கும் போது 3 மெத்தட் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆர்டராக, அதுக்கு பிறகு ஒரு ரிவர்ஸ் ஆக, அதுக்கு பிறகு குழப்பி நாங்க ப்ராக்டிஸ் பண்ணோம். முதலாவது மெத்தட்ல வந்து எழுத்துக்களோட உச்சரிப்பை நாங்க ஞாபகப்படுத்துறோம். 2வது மெத்தட் எழுத்துக்களை ஞாபகப்படுத்துறோம். 3வது மெத்தட்ல வந்து நாங்க சரியா ப்ராக்டிஸ் பண்ணிக்குமான்னு பாக்குறோம். அதான் அந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணோம். ரைட். இது தமிழ் எழுத்துக்களை பார்க்காம சிங்கள எழுத்துல பாருங்க. முதலாவது இருக்கிறது ஆ எழுத்து, 2வது ஆண்டு சொல்ற எழுத்து, 3வது அ, 4வது அ, 5வது இ, 6வது ஈ, 7வது ஊ, 8வது ஊ, 9வது இரு, 10வது இரு, 11 இலு, 12வது இலு, 13வது ஏ, 14வது ஏ, 15வது ஐ, 16வது ஓ, 17வது ஓ, 18வது ஔ. இப்ப நீங்க இதை ரிவர்ஸ் மெத்தட் ட்ரை பண்ணுங்க. ஔ, ஓ, ஓ, ஐ, ஏ, ஏ. இது என்ன வரும்? எப்படி உச்சரிக்க நம்ம இதை? இலு, இலு, இரு, இரு, ஊ, ஊ, இ, இ, அ, அ, ஆ. இப்ப நாங்க பார்ப்போம். முதலாவது ஸ்லைடு போய் இப்ப உங்களுக்கு இதுல வாசிக்கணும். ட்ரை பண்ண பாருங்க. இது ஆ சவுண்ட், இது ஏ சவுண்ட், இது ஏ, இது இ, இது இ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இப்ப உங்களுக்கு இந்த எழுத்துக்களை வாசிக்கணும். என்ன காரணம்? அங்க இந்த எழுத்துக்களை பிராக்டிஸ் பண்ணிட்டு 3 ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு எழுத்துக்களை இந்த பகுதிக்கு போகணும். ரைட். இதுக்கு அடுத்ததாக இருக்கிற எழுத்துக்கள் மெய் எழுத்து. நம்ம இந்த பகுதிக்கு போறதுக்கு முதல்ல நாங்க அடுத்த ஸ்லைடு கொஞ்சம் போவோம். ரைட். இதுகளை வாசிக்கணுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. இதுகள்ல வாசிக்கிறதுல உங்களுக்கு ஒரு சிக்கல் தடை ஒன்று இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு மெய் எழுத்துக்கள் சரியான முறையில போய் சேரல அப்படின்னா சரியான முறையில் நான் வந்து மெய் எழுத்துக்களை படிக்கல சொல்லி அர்த்தம். அப்ப இந்த பகுதியை உங்களால வாசிக்க இயலும்னு சொன்னா உங்களுக்கு மெய் எழுத்துக்கள் எல்லாமே தெரியும் அப்படின்னு சரி. நாங்க பார்ப்போம் இந்த அடுத்த பகுதியில இந்த மெய் எழுத்து. இந்த பகுதியில நாங்க முதலாவது பார்க்க போறது இந்த கா சவுண்ட், 2வது சா, 3வது டா, 4வது டா, 5வது பா, 11 கா, 12வது ஜா, 13வது டா, 14வது டா, 15வது பா. இப்ப இது ரெண்டே நாங்க ஒப்பிடுவோம். கா, கா, சா, ஜா, டா, டா, தா,
த பா பா 23ம் 24ம் நா சத்தம் இருக்கு. ஆனா இந்த எழுத்துக்களை பயன்படுத்தும் போது இது கூடுதலாக கடினமான சொற்கள் அதுக்கு பயன்படுத்தும். இது நாங்க அன்றாட வாழ்க்கையில் காணக்கூடிய சில சொற்களுக்கு இருக்கு. 25வது மா சத்தம், 31 யா, 32 ரா, 33 லா, 34 வா சத்தம். அப்ப இந்த 35, 36, 37 சா சத்தமாக இருக்கும். இந்த 35ம் 36ம் கூடுதலாக கடினமான சொற்கள்ல வரும். இந்த 36 பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல வர்றதில்ல, கூடுதலாக இறுதியில அல்லது நடுவுல வரக்கூடிய வாய்ப்பு கூட. அடுத்தது 38 ஹா சத்தம், 39 லா சத்தம், 40 ஃபா சத்தம். முந்தி உங்களுக்கு தெரியும் ஃபாத்திமான்னு எழுத போல பா சவுண்ட போட்டு எஃப் போடுவாங்க. இப்ப அந்த எழுத்துக்கு பதிலாக ஃபா எழுத்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இப்ப நாங்க பார்க்க போறோம் சிங்கள அரிசியில உண்மையாவே எத்தனை எழுத்துகள் இருக்கு? மொத்த எழுத்துகள் 60 இருக்கு. அதுல உயிரெழுத்துகள் 18, மெய்யெழுத்துகள் 42 இருக்கு. அப்ப நாங்க உயிரெழுத்துகளுக்கு பனா குறுன்னு சொல்லுவோம். 12 உயிர். அதே மாதிரி கதா குறுன்னு சொன்னா உடலுக்கு சொல்லுவோம். கதன்ஸ்னா உடல். அப்ப மெய்யெழுத்துகள் கதா குரு மெய்யெழுத்துன்னு சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு இதை வாசிக்கல. ஏன்னு சொன்னா இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப அதை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா பிராக்டிஸ் பண்ணி எடுத்துட்டு பயிற்சி செஞ்ச பிறகுதான் இந்த ஸ்லைடை ட்ரை பண்ணணும். சரியா? இப்ப இந்த கா டா எழுத்துலாம் தெரியுந்தா நீங்க இலகுவா சொல்லி கொண்டு போவீங்க. நான் உங்களுக்கு ஒருக்க சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டு, கத்து, தனு, தடு, நாமு, பனு, பட்டு, மட்டு, யட்டு, ரட்டு, லப்பு, வட்டு, சஹா, ஹம். ஓகே, அப்ப எங்களுக்கு மெய்யெழுத்துகள் தெரியும் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயங்களை இலகுவானாங்க. இப்ப இதை உங்களால வாசிக்க இயலுமான்னு சொல்லி ட்ரை பண்ண. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு நிறம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட். இப்ப இந்த நிறம் ஊடாக உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா இதுல இருக்கிற குறியீடைத்தான் அடையாளப்படுத்தித்தான் இதுக்கு நிறம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முதலாவது உங்களுக்கு வாசிக்க இயலும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த எழுத்துக்கள் தெரியும்னா தான் இந்த பகுதி போகும். அப்ப இதுல நீங்க என்ன செய்ய வேண்டிய விஷயம் இந்த சிவப்பு நிறத்துல ஹைலைட் பண்ண விஷயங்களை கொஞ்சம் பாருங்க. ரெட் கலர்ல ஹைலைட் பண்ண விஷயம். இதுக்கு பக்கத்திலேயே குறியீடு நாங்க சொல்லுவோம் தமிழ்ல வார அரவு மாதிரி. ஓகே, இந்த குறியீடுக்கு நாங்க சிங்களத்துல அலப்பில்லைன்னு சொல்லுவோம். சிங்களத்துல அலப்பில்லைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த உச்சரிப்பு எப்படி இருக்கணும்? மயன்னைக்கு இது வந்தா மா சவுண்டாக இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன் மாமா பாசலட்டு ஆவா. இப்ப இந்த பகுதியிலே மாமா ஆவான்னு சொல்லி இருக்கு. அடுத்தது நா பகுதி இருக்கு, வா பகுதி இருக்கு. இது எப்படி வாசிக்கிற? கனவா அப்படின்னு வாசிப்போம். யா சத்தம், இதுவும் யா சவுண்ட், இது பா சவுண்ட். அதே மாதிரி இதுல நா சவுண்ட் இருக்கு, இதுல மா சவுண்ட் இருக்கு. அதே மாதிரி இதுல வா சத்தம் இருக்கு, அதே மாதிரி இதுல பா சத்தம் இருக்கு. அடுத்த குறியீடு நாங்க பார்க்க போறோம் அதப்பில்லைன்னு சொல்ற குறியீடு. அப்ப இதை எப்படி வாசிக்கிற? ஹே சவுண்டும் ஹே சவுண்டும். கே சத்தம் வரக்கூடா, ஆங்கில எழுத்தாக வர கே சவுண்டும் வரக்கூடாது. கே கெஹ கெஹ அப்படி சத்தம். கெஹ கெஹ. இப்ப இந்த அடையாள இந்த எழுத்தால குறிக்கப்பட்டிருக்கிற அந்த குறியீடு கெஹ கெஹ. அப்ப உங்களுக்கு இதை ஃபுல்லா வாசிக்கலாம் பாருங்க. மாமா கெஹ கெஹ ஆவா. அடுத்த குறியீடு வந்து நாங்க சொல்லுவோம் திக் அதப்பில்லை. இதை விட கொஞ்சம் அழுதி சொன்னீங்கன்னு சரி. கேம கே பே சவுண்ட். பே கே கேஸ். ஓகே, அப்ப பேனா கேம கே. அடுத்த விஷயம் திக் இஸ்பில்ன்னு சொல்லுவோம். விசிறி மாதிரி வரும். சரியா? அப்ப சில எழுத்துகளுக்கு அது வந்து நாங்க சேர்த்து எழுதுவோம், சில எழுத்துகளுக்கு நாங்க தள்ளி எழுதுவோம். கூடுதலா அந்த வட்டமான எழுத்துகளுக்கு நாங்க ஒட்டி எழுதணும், மற்ற எழுத்துக்கள் தள்ளி எழுதணும். ரைட். இதுல நாங்க இதை எப்படி வாசிக்கிறோம்னு பார்ப்போம். மிதி
மீனாவும் தீனாவும் இருக்கு மிதி. அப்ப இது எப்படி வாசிக்க ரீ சவுண்டாக வருது ரீ. அதே மாதிரி இதுல பாருங்க ஈ சத்தம், அதே மாதிரி தீ சத்தம், லீ சத்தம், அதே மாதிரி தீ சத்தம். ஓகே, அப்ப இந்த எழுத்து அதோட சேர்ந்தது இல்ல, இது ஒரு வேற எழுத்து. அடுத்த குறியீடு வந்து நாங்க பார்க்க போறோம் இந்த ஊதா கலர் நிறத்துல ஒரு பர்பிள் கலர்ல இருக்கு வந்து இதை வந்து இதை விட கொஞ்சம் அழுத்தி சொன்னா சரி சுழியும் விசில் திக் இஸ்பில் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்பில்லண்டா இதை நாங்க திக் இஸ்பில் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி உச்சரிக்கிற கொஞ்சம் அழுத்தி உச்சரிச்சு சரி லீ சவுண்ட் லீய. இதை உங்களுக்கு வாசிக்கலும் மீயா. ஓகே, அப்படியே வாசிக்க. அடுத்து பாத்தீங்கன்னா தும்புரு பாடுறது இந்த பிரவுன் நிறத்துல இருக்கிறது வந்து தமிழ்ல வர குத்தும் இக் இச். அது மாதிரி சிங்களத்துல ரெண்டு வகையா இருக்கு, ஒன்று இந்த மாதிரி எழுத்துகளுக்கு, அடுத்து இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு. இதுவும் இன், இது இப். அப்ப இந்த லைன்ல இருக்கிறது உங்களுக்கு வாசிக்கல இப்பா இன்னவா, இப்பா இன்னவா. அடுத்து இதை பாருங்க இக் சவுண்ட் இருக்கு, இல் இருக்கு, இத் இருக்கு, இன் இருக்கு, இட் இன். அடுத்தது இந்த நிறத்துல இருக்கிறது நாங்க சொல்லுவோம் கீழ்கால். அது நாங்க சொல்லுவோம் பாப்பில்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எழுத்துக்கு கீழே தான் இது வரும். இப்ப சிங்களத்துல ரெண்டு வகை இருக்கு, இது ஒரு பாப்பில்ல தான், இதுவும் ஒரு பாப்பில்ல. லுனு குடு புட்டு, லுனு குடு புட்டுவ உட, லுனு குடு புட்டுவ உட. ஓகே, அடுத்த விஷயம் வந்து பார்ப்போம் இந்த குறியீடு திக் பாப்பில் அல்லது தீர்க்க பாப்பில் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹூ சவுண்டாக இருக்கு, ஹூ சத்தம். பூனா பித்திய உட இன்னவா. அடுத்த குறியீடு இதை நாங்க கொம்பு அப்படின்னு சொல்லுவோம். இதோட சத்தம் கே சத்தமாக இருக்கு, கே. கெதர உட தேல், கெதர உட தேல். ஓகே, அடுத்து நாங்க பார்ப்போம் அம்மா கேக் கெனாவா. இதை நாங்க சொல்லுவோம் அந்த ரெண்டு குறியீடையும் சேர்த்தனால இதை விட இதை அழுத்தி சொல்லுவீங்க கே சவுண்ட் வரும். அப்ப எழுத்துக்கு இப்படியே வரும் குறியீடு, இதை நாங்க கே சத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்தா ஒத்த கொம்பு தானா அரவு. அப்ப நான் இதை சொன்ன உங்களுக்கு ஒத்த கொம்போட வடிவமாக இருக்கு, இது அரவோட வடிவமா இருக்கு. அப்ப தோ சவுண்டா இருக்கும். அப்ப இதை எப்படி வாசிக்கிறோம் நாங்க தொல கழு பாட்டாய், தொல கழு பாட்டாய். அப்ப இது எந்த லூ அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இது என்ன லூ அப்படின்னு கேட்டா இந்த லூ, இந்த லூட, இந்த லூட வடிவம் தான் இந்த லூ. ஓகே, ஒருபோது நாங்க இப்படி எழுதையலாம், சரி இந்த லூ நாங்க இப்படி எழுதையலாம், நாங்க இந்த பகுதியை தான் பயன்படுத்தும். அதை விட அழுத்தி சொல்றது தான், இதை விட அழுத்தி சொல்றது தான் இந்த ஹோ சவுண்ட் வருது. ஹோட்டலைய ஹோ ரோ, ஹோட்டலைய உட ரோஹால. இது கோ சவுண்ட் விளங்கிட்ட எப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்த பாத்தீங்கன்னா இது கீழே இருக்கிறது வந்து ரகார் அன்ஷு அப்படின்னு சொல்லுவோம். இதுல சத்தம் ப்ர சவுண்டாக இருக்கு. என்ன சொல்லுவோம் ரகார் அன்ஷு ப்ர சவுண்டாக இருக்கு, ப்ர சத்தம். பிரஷ்ன த்ர சவுண்ட், இத்தும் ராவும் இப்பும் ராவும். பிரஷ்ன பத்ரய கோ, பிரஷ்ன பத்ரய கோ. அடுத்தது இதுக்கு நாங்க சொல்லுவோம் கொம்பு தெக்குன்னு சொல்லி. இது வந்தா தை சவுண்டாக இருக்கும், வாழத்துக்கு வந்தா ஒய்யாக இருக்கு. கூடுதலா இந்த டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூட நாங்க வைத்திய சொல்லி யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த டைம்லயே அந்த இது வரும் தைலைய. அதே மாதிரி இது கெட்டபில்ல அப்படின்னு சொல்லுவோம். இது சவுண்ட் வந்தா ப்ரூ சவுண்டாக இருக்கும், ப்ரூ. இப்ப கா சவுண்டுக்கு இந்த குறியீடு வந்தா க்ரூ, இக்கும் ரூவும் வரணும், இவ்வும் ரூவும் வரும். அடுத்து இது வந்து நாங்க சொல்லுவோம் கொம்பு சஹா கைனு கித்து அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தமிழ்ல வார ஒத்த கொம்பும் காணாவும் அந்த லானாவும் அந்த சத்தம் தான் இருக்கும் கவ் கவ் சத்தம். ரைட், இப்போ உங்களுக்கு இந்த குறியீடுகள் தெரியும் சொன்னா இதை நீங்க இலகுவாவே வாசிக்கலாம். ஓகே, மாமா பாசல்ட்டு ஆவா, மாமா கெஹ கெஹ ஆவா, பேனா கேம கேவா, நரியா மிதி கனவா, மீயா லீய உட, இப்பா இன்னவா,
ලුණු කුඩු පුටුව උඩ හුණා පිත්තිය උඩ ඉන්නවා. ගෙදර උඩ දෙල් අම්මා කේක් ගේනවා. තොල කළු පාටයි. හෝටලය උඩ රෝහල. ප්‍රශ්න පත්‍රය හෝ තෛලය දෙන්න. වෘත්තිය ලියන්න கௌரவே දෙන්න. ரைட். அப்ப நாங்க இந்த பகுதியில பார்த்தது எங்களோட வாசிப்பு திறன்களை அதிகரிக்கிறதுக்கு நாங்க என்ன மாதிரி விஷயங்களை கையாளலாம் அப்படின்னு சொல்லி. ரைட். இப்ப இந்த பகுதியில நாங்க பார்க்க போறது வந்து எங்களுக்கு பேசுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த ஸ்லைட்ல நான் சில சொற்களுக்கு வந்து நான் வந்து நிறம் போட்டிருக்கேன். பாடகர்ல நிறம். அப்ப இதுல நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க பேசுறதுக்கு நான் சொன்ன 8 பாக்ஸ் மெத்தட் கட்டாயம் தேவை. சரியா? அதுல முதலாவது சிவப்பு நிறத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அது 8 பாக்ஸ் மெத்தட்ல வர சுட்டு பெயர்கள் சர்வநாமம் அப்படின்னு சொல்லுவோம். மமண்டா நான், அது மாறும் விதம் தான் மகே அப்படின்னு தரப்பட்டிருக்கு. என்னுடைய அப்படின்னு தரப்பட்டது. ஓகே. அப்ப மமன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நான் ரோஹித், மம ரோஹித். மங்கு சொல்றதும் சுட்டு பெயர்கள் ஒரு வடிவம். சரியா? அப்ப மாறும் விதம் தான் மகே, என்னுடைய. மம மாறுது மகே அப்படின்னு சொல்லி மாற்ற முடியும். இன்னொரு மாறும் விதம் தான் இந்த டால போட்டிருக்கு. மட்ட எனக்கு சுட்டு பெயரோடு தான் அந்த ஏயாண்டு சொல்றது. சரியா? அப்ப பெயர் சொல்லுக்கும் நாங்க கே போடலாம். அதுதான் இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கேன். அம்மகே, அம்மாவுடைய சொல்றது. இப்ப கே போட்டா உடைய சத்தம் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரோஸ பாட்டு. ஓகே. அந்த ரோஸ் பிங்க் கலர்ல குறிப்பிட்ட விஷயம் வந்து வினை சொற்கள் மாறும் விதம். மங் இன்னை கொழம்பு. இந்த இன்னமா தான் நான் இன்னேன்னு சொல்லி மாற்ற முடியும். நான் இருப்பது கொழும்பில். ஓகே. வடக்கரானே வேலை செய்வது. ஓகே. வடக்கரானே. அடுத்து அதிகரணவா வளர்க்கிறேன். தியனவா இருக்கு. உயலா சமைத்து சாப்பிடுகிறோம். பெந்தலா திருமணம் முடிக்கவில்லை. ஓகே. முடிக்கவில்லை சொல்றதுக்கு தான் நாங்க பெந்தலா நெஹான்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அப்ப இதெல்லாமே வினை சொற்கள் மாறும் விதம். ஓகே. அந்த மாதிரி இரண்டாவது பாக்ஸ் மெத்தட்ல அதுல இருக்கிற விஷயம். அடுத்தது நீல நிறத்துல இருக்கிறது வந்து ஒரு பெயர் சொல் மாறும் விதம். நாங்க பெயர் சொல்ல மாற்றுவோம். பாடசாலை, பாடசாலையில். இதை நான் வங்கி எடுத்திருக்கேன். வங்கி, வங்கியில். வங்கிக்குள். ஓகே. அதே மாதிரி வங்கிகளில், வங்கியை. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்க சில எழுத்துக்களை ஜாயின் பண்ணோம். இப்ப இதுல பேங்க்குன்னு சொல்றது வங்கி. அதுக்கு நாங்க ஏ எழுத்து சேர்த்து பேங்குவே, வங்கியில். நான் வேலை செய்வது வங்கியில். நான் வேலை செய்வது பாடசாலையில். அதை எப்படி சொல்லலாம்? அவன் எடுக்கிறான்னே பாசலே, கடைசிலத்துக்கு ஏ சத்தம் போடும். அப்ப ரோஹலே வைத்தியசாலையில் அப்படின்னு போடப்படும். நிவாடு காலே விடுமுறையில். ஓகே. அதே மாதிரி மா போடு கெதரம வீட்டிலே. ஓகே. வீட்டிலே ஒரு மீனிங் கெதரம. அதே மாதிரி இந்த பச்சை நிறத்துல இருக்கிறது வந்து நாங்க சொல்லுவோம் இணைப்பு சொற்கள் அப்படி சொல்லி வசனங்களை நாங்க ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்க ஹெபைன்னு சொல்றது ஆனால், தாமன்னு சொல்றது வந்து இன்னும். ஓகே. ஆனால் இதில் சொல்லப்பட்ட கொடாக் லஸ்ஸனாய், மிகவும் அழகானவள். ஆனால் என்ன? ஸ்ட்ரிக்டான ஆள், சராய். அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ரைட். அடுத்த விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பச்சை நிறத்துல இருக்கிறது வந்து இந்த பச்சை நிறத்துல இருக்கிறது இளம் பச்சை நிறத்துல நாங்க சொல்லுவோம் இது ஒருமை பன்மையுடையது குறிக்கும். இப்ப கிரவாட கிளிட பன்மை. ஓகே. கிரவ் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கள கிளிகள். இப்போ ஒருமை பன்மையும் நமக்கு பேச கூட தேவைப்படும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இங்க ஊதா நிறத்துல இருக்கிற விஷயம் வந்து கடவசம், பொடி, லசனாய், செர. இதெல்லாம் பேர் அடைமொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேசும் போது மேயாகுடா கிளாசனாய், மேயாகுடா கடவசம் அப்படின்னு சொல்லி சில பேர் அடைமொழிகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தும். அதே மாதிரி நாங்க வினை அடைமொழிகளையும் பயன்படுத்துவோம். வேகேன், வேகமாக. இக்மனட்ட, விரைவாக. ஹெமீட்ட, மெதுவாக. அதே மாதிரி நாங்க இங்கால எக்கன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கோம். கார் எக்க. ஆங்கிலம் சொல்லோட நாங்க எக்க போடுவோம். சரி. அந்த மாதிரி விஷயங்கள் நாங்க பார்ப்போம்.
அப்ப இந்த 8 பாக்ஸ் மெத்தட் ஊடாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இலகுவா பேச இயலும். யாராவது கேட்கிற கேள்விக்கு நீங்க இலகுவா பதில் சொல்ல இயலும். இதான் இந்த 8 பாக்ஸ் மெத்தட்ல வந்து உங்களுக்கு தார விஷயம். அப்ப இதுல சுட்டுப்பெயர்கள் பகுதி இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி. ரெண்டாவது வந்து பெயர் சொற்கள், மூணாவது வினை சொற்கள், நாலாவது கேள்வி கேட்கும் சொற்கள், அஞ்சாவது பேரடைமொழிகள், ஆறாவது வினை அடைமொழிகள், ஒருமை பன்மை இணைப்பு சொற்கள். இது எல்லாத்துடையும் கலப்படம் தான் நீங்க பேச போற பேச்சு மொழி அல்லது பேச்சு வழக்கு. உங்களுக்கு பேச்சு திறன்ல ஏதாவது சிக்கல் சொன்னா இதுல ஏதாவது குறைபாடாகத்தான் இருக்கு. ஸோ இந்த 8 பாக்ஸ் மெத்தடை நீங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சரளமாக பேச இயலும். யாராவது கேட்கிற கேள்விக்கு நீங்க இலகுவாக பதில் சொல்ல இயலும். ஸோ 8 பாக்ஸ் மெத்தட் ஒரு முக்கியமான பகுதி. அப்ப நாங்க எங்க கோர்ஸ்ல இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்க போறோம் பிராக்டிக்கல் ரீதியாக. ஓகே, அடுத்த விஷயம், ஒரு வினை சொல்ல பல வகையாக எங்களை மாற்ற முடியும் எங்களால். முதலாவது பாருங்க, அம்மா கெதர யான்னு. ஓகே, இது ஒரு கட்டளை. அம்மா வீட்டை போங்க கட்டளை. அம்மா கெதர யானவா, அம்மா வீட்டு போகிறாள் செல்கிறாள். ஓகே, அப்ப யானவா நிகழ்காலத்துக்கு நாங்க நவா யூஸ் பண்ணுவோம். இறந்த கால கூற்றாக அம்மா கெதரகிய, அம்மா வீட்டுக்கு போனா இறந்த கால கூற்று. ஓகே, அப்ப இறந்த காலம் சொல்லி நாங்க கொஞ்சம் அதை பிராக்டிஸ் பண்ணி ஞாபகத்தில் எடுக்கணும். அடுத்தது எதிர்காலம். அம்மா கெதரையாய், அம்மா வீட்டுக்கு போவாள். கெதரையாய் எதிர்கால கூற்றாக இருக்கு. இப்ப இந்த எண்ணெய நான் ஒரு வேறு விதமாக மாத்திருக்கேன். வசனத்துக்கு இடையில போட்டு வேறொரு பத்தி எண்ணெய் போக. அம்மா வீட்டை போக வேண்டாம். அம்மா கெதரை யான்னு எப்பா இன்னொரு விதமாக மாத்திருக்கேன். இந்த இறந்த கால வினை சொல்ல நான் இங்கேன்னு மாத்திருக்கேன். யாழுத்துக்கு ஏ சேர்த்து அம்மா ஏன் வீட்டை போனீங்க. அம்மா கெதரிகே ஐ, அம்மா வீட்டை போனது ஏன். அதுக்கப்புறம் இந்த கட்டளையை நான் மாத்தி எடுத்திருக்கேன் ஞன்னே அப்படின்னு மாத்திருக்கேன். அம்மா கெதரை ஞன்னே ஐ, அம்மா வீட்டை ஏன் போறீங்க. நிகழ்காலத்துல நாங்க கேள்வி கேட்க பயன்படுத்துறோம். இது இறந்த காலத்துல கேள்வி கேட்க நாங்க பயன்படுத்தும் முடிஞ்ச விஷயம். அதுக்கு பிறகு பாருங்க, அம்மா எனக்கு எதிர லாஸ்தனா, இந்த கட்டளையில இன்பகுதி இல்லாம ஆக்கிட்டு யன, அம்மா செல்கின்ற வீடு அழகானது. ஓகே, அம்மா செல்கிற அல்லது அம்மா போற வீடு அழகானது. பேச்சு வழக்கில் சொன்னா போற, செல்கின்ற வீடு அழகானது. இந்த கட்டளை இன்பகுதி இல்லாம ஆக்கினீங்கன்னா இதை மாத்தி நீங்க எடுக்கலாம். அடுத்து அம்மா கீப்புக்கு எதிர தூராய், அம்மா போன வீடு தூரம். இப்ப இறந்த காலத்துல நாங்க பூவெழுத்துன்னு செய்யறோம். கீப்பு தூரம் கெதர தூராய். பத்தாவது அம்மா கிட்ட யானை கொட்ட யத்திகேன்னு, அம்மா வீட்டை போகும் போது யானை கொட்ட யத்தி போகும் போது கொண்டு வாருங்கள் கேன்னு. 11 அம்மா கொழும்பை அமீன் கிட்டியா, அம்மா கொழும்புக்கு போய் கொண்டு இருந்தார். மீன் போட்டு கொண்டுன்னு மாறும். அடுத்து அம்மா கொழும்புக்கு இல்ல என்ன, அம்மா கொழும்புக்கு போயிட்டு வாங்க. அம்மா கொழும்புக்கு இல்ல என்ன, இப்ப லா போறது சமைத்து போயிட்டு அப்படின்னு சொல்லி கருத்து வந்து வரும். ரைட், அடுத்து வந்து நாங்க அன்றாட உரையாடல அதிகமா பயன்படுத்தி சொல்லிட்டு அந்த ஓ நெஹ பெஹ எப்பா புழுவான்னு சொல்லுவோம். இதை நாங்க தனித்தனியா பார்ப்போம். ஓன்னு சொல்றது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னா நாங்க ஓ அட்ட புழுவான் ஆமா எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். நெஹ நேன்னு சொன்னா இல்லைன்னு கருத்து. அப்ப இதுல சல்லி நெஹ பணம் இல்லை, கேம நெஹ சாப்பாடு இல்லை. நெஹண்டும் சொல்லுவாங்க, நேண்டும் சொல்லுவாங்க. பெஹ பேன்னு சொல்றது முடியாது, மட்ட பெஹ என்னால் முடியாது, தென்ன பெஹ கொடுக்க முடியாது. எப்பா அப்படின்னு சொன்னா வேண்டாம். கண்ண எப்பா சாப்பிட வேண்டாம். சல்லி எப்பா பணம் வேண்டாம். ஓகே, புழுவான் முடியும். கிரண்ண புழுவான் செய்ய முடியும். லியான்ன புழுவான் எழுத முடியும். அத்தி போதும். கேம அத்தி சாப்பாடு போதும். கியோத்தத்தி போனால் போதும். அப்ப அத்தின்னு சொல்றது வந்து போதும் அப்படின்னு. மதின்னு சொன்னா போதாது. சல்லி மதி பணம் போதாது.
கேம காலா மதி. இப்ப நாங்க காலை பார்த்தோம். இப்ப சாப்பாடு சாப்பிட்டது போதாது. தகனம் தடை. இப்ப இது பஸ்ல கூடுதலா ஒட்டப்பட்டிருக்கு ஸ்டிக்கர்ல. தும்பீம தகனம் புகைத்தல் தடை. கேமகனீம தகனம் சாப்பாடு அல்லது உணவு எடுப்பது தடை. வழக்கின்னு தவிர்க்கவும். பேசுவதை தவிர்க்கவும். கதாகிரீமென் வழக்கின். ரைட். இப்ப நாங்க பார்க்க போறோம் தொலைபேசி இலக்கங்களை வந்து ஒவ்வொரு இலக்கங்களாக சொல்றதுக்கு எங்களுக்கு இலக்கம் எல்லாமே நாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை. முதல்ல நாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம் 0 இருந்து 9 எங்களுக்கு கிளியரான்னு சொல்லி. ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம். பிந்துன்னு சொல்றது 0, எக்க 1, தெக்க 2, துண 3, ஹத்தர 4, பஹா 5, ஹய 6, ஹத்த 7, அட்ட 8, நவே அல்லது நமைன்னு சொல்றது வந்து 9. இது கிளியர் அப்படின்னு சொன்னா நாங்க 11 இருந்து 19. சில நேரம் எங்களோட தொலைபேசி இலக்கங்கள்ல இதுல ஏதாவது ஒரு இலக்கம் கட்டாயம் இருக்கு, எல்லாமே போகலாம். ஆனா நாங்க இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். 11க்கு எக்கொலகான்னு சொல்லுவோம், 12க்கு தொலகான்னு சொல்லுவோம், 13க்கு தாத்துன்னு சொல்லலாம், தஹத்துன்னு சொல்லலாம். ஆனா எழுதக்குள்ள தஹத்துன்னு எழுதணும். தஹஹத்தரன்னு சொல்லலாம், தாஹத்தரனும் சொல்லலாம். 14. 15 பஹலவன் சொல்லலாம். 16 தஹசய தாசேன்னு சொல்லலாம். 17 தஹஹத்து அல்லது தாஹத்து. 18 தஹாட்டு தாட்டு. 19 தஹானவைய தானவைன்னு சொல்லலாம். கூடுதலா பேசக்குள்ள இந்த தாத்துன்னு தாகத்தை நாங்க யூஸ் பண்ணுவோம். இதை நாங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். இதுல 11, 12, 15 மட்டும்தான் வித்தியாசமாக வருது. மற்றதெல்லாம் நாங்க படிச்ச 3க்கு சொல்ற துணையும் 4க்கு சொல்ற ஹத்தரையும் தஹ பக்கத்துல சேர்க்கப்படுது. அப்படி நீங்க இலகுவா ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்தது 10ல இருந்து 100 வரைக்கும் நாங்க பார்க்க போறோம். 10க்கு நாங்க தஹை என்று சொல்லுவோம், 20க்கு விஸ்ன்னு சொல்லுவோம், 30க்கு திகன்னு சொல்லுவோம், 40க்கு ஹத்தலீகன்னு சொல்லுவோம், 50க்கு பனகன்னு சொல்லுவோம், 60க்கு ஹெட்டன்னு சொல்லுவோம், 70க்கு ஹெத்தேவன்னு சொல்லுவோம், 80க்கு அசுவன்னு சொல்லுவோம், 90க்கு அணுவ, 100க்கு சீய அப்படின்னு சொல்லுவோம். தஹய 10, விஸ்ஸ 20, திக 30, ஹத்தலிக 40, பனஹா 50, 60 ஹெட்ட, 70 ஹெத்தேவ, 80 அசுவ, 90 அணுவ, 100 சீய. இப்ப உங்களோட தொலைபேசி இலக்கத்தை ஒவ்வொரு இலக்கங்களாக சொல்லலுமான்னு பாருங்க. 0ல இருந்து 10 வரை. சரியா? அப்ப இந்த கீழே தெரியுற நம்பர் சொல்லலுமான்னு பாருங்க. முதலாவது 0 இருக்கு பிந்துவ, 7 இருக்கு ஹத்த, 4 இருக்கு ஹத்தர, 3 இருக்கு துணு, 9 இருக்கு நவைய, 4 இருக்கு ஹத்தர, 0 இருக்கு பிந்துவ, 3 இருக்கு துணு, 8 இருக்கு அட்ட, 6 இருக்கு. இப்ப நாங்க அடுத்த பகுதியை போகிறோம். இப்ப 20ல இருந்து 90 வரைக்கும் இது எல்லாமே நாங்க மனப்பாடம். ஃபர்ஸ்ட் 20க்கு என்ன சொல்றோம், 20ஓடு இலக்கம் சேர்ந்தா என்ன சொல்றோம், அதை தான் நாங்க பார்க்கணும். 20க்கு விஸ்ன்னு சொல்லுவோம், இலக்கம் சேர்ந்தா விசின்னு மாற்றம் அடையும். ஓகே, இப்ப விஸ்ஸ மாறும், விசி எக்கு மாற்றம் அடையும். அதே மாதிரி 29 கிட்ட நீங்க டக்குன்னு சொல்லலாம், எப்படி விசி நவைய. 30க்கு திகன்னு சொல்லுவோம், இலக்கம் சேர்ந்தா திஸ்ன்னு மாற்றம் அடையும். அப்ப 34ன்னு கேட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்க, திஸ் ஹத்தர அப்படின்னு சொல்லுவீங்க. 40க்கு ஹத்தலிகன்னு சொல்லுவோம், இலக்கம் சேர்ந்தா உதாரணத்துக்கு 45ன்னு சொன்னா ஹத்தலிஸ் பஹா அப்படின்னு மாற்றம் அடையும். 50க்கு பனகன்னு சொல்லுவோம், 50க்கு பனகன்னு சொல்லுவோம், இலக்கம் சேர்ந்தா பனஸ்ன்னு மாற்றம் அடையும். இதுல எந்த நம்பர் சொன்னாலும் உங்களுக்கு சொல்லிடும். 58, 8க்கு அட்டன்னு சொல்லுவோம், பனஸ் அட்டன்னு வரும். 60ல மாற்றம் அடையாது, 60க்கும் ஹெட்டத்தான், இலக்கம் சேர்ந்தாலும் ஹெட்டையோட ஒரு இலக்கத்தை வரும். 68ன்னு சொன்னா ஹெட்ட அட்ட அப்படின்னு வச்சிருக்கோம். 70க்கு ஹெத்தேவன்னு சொல்லுவோம், இலக்கம் சேர்ந்தா
ஹெத்த அப்படின்னு மாற்றணும். 77ன்னு சொன்னா ஹெத்த ஹத்து. அடுத்த பகுதி இந்த 80ல இருந்து 89. 80க்கு நாங்க அசுன்னு சொல்லுவோம். இலக்கம் சேர்ந்தா அந்த வா எழுத்து நீக்கப்பட்டு அசுன்னு மாற்றம் அடையும். இப்ப நான் சொல்றேன் 85. சூப்பஹா. ரைட். எனக்கு யாராவது சொல்லுங்க 88க்கு என்ன சொல்லு? அசுவாட்டன்னு சொல்லுவோம். அடுத்தது 90க்கு அணுவன்னு சொல்லுவோம். இலக்கம் சேர்ந்தா நாங்க அணுன்னு மாற்றம் செய்வோம். அப்ப நான் சொல்றேன் 96 அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றேன்? அணு ஹயம் அப்படி மாற்றம் செய்யும். அப்ப நாங்க எல்லா இலக்கங்களையும் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. அதோட ஆரம்ப நிலையும் இலக்கம் சேர்க்கும் போது நிலையும் நம்ம ஞாபகத்தில் வச்சு வந்தா நம்ம இலக்குவா சொல்லலாம். அப்ப இதை உங்களுக்கு பயிற்சி செய்யறதுக்காக ஒரு உங்களுக்கு இலக்கம் தரப்பட்டிருக்கு. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரைட். 0க்கு என்ன சொல்றேன்? பிந்து. 75க்கு ஹெத்த பஹா. 25க்கு விசி பஹா. 68க்கு ஹெட்டர் அட்டர். 95 அணு பஹா. 47 45 ஹத்து. 85 அசு பஹா. இப்ப உங்களோட தொலைபேசி இலக்கங்களை 2 சொல்லேன். அதை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ண பிறகுதான் இந்த பகுதிக்கு நீங்க இதுல ஃபர்ஸ்ட் பார்ப்போம் 100ல இருந்து 1000 வரைக்கும் எப்படி சொல்ற. அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த எண்ணிக்கையோட இலக்கங்கள் செய்த எப்படி வருது. 100க்கு சி என்று சொல்லுவோம். 200க்கு டெசி என்று சொல்லுவோம். 300க்கு துன்சி என்று சொல்லுவோம். 400க்கு ஹாரசி என்று சொல்லுவோம். 500க்கு பன்சி என்று சொல்லுவோம். 600க்கு ஹயசி என்று சொல்லுவோம். 700க்கு ஹத்சி என்று சொல்லுவோம். 800 அட்டசிய. 900 நவசிய. 1000 தான்னு சொல்லுவோம். அப்ப சிய எக்கசியன்னு சொல்லிதான் மாற்றம் அடையுது. அப்ப இதுல உங்களுக்கு 103ன்னு சொன்னா எக்கசிய துணி. 200 தெசியன்னு சொல்றது அழுத்தி சொன்னதை இப்ப நாங்க அழுத்தி சொல்லாம சொல்லுவோம் தெசிய. இப்ப 210 தந்திருக்கு தெசிய தஹய. அதே மாதிரி 300க்கு துன்சிய அப்படின்னு சொல்லுவோம். 300ஓட இலக்கம் சேர்ந்திருக்கு 395. 95க்கு என்ன சொல்லணும்? நாங்க ஆரம்பத்துல படிச்சோம் அனுபஹா. அப்ப துன்சிய அனுபஹா. அடுத்தது 400க்கு நாங்க என்ன சொல்ற? ஹாரசிய இலக்கம் சேர்ந்தா ஹாரசிய விஸ் 420. 500க்கு பன்சிய. 500ஓட இலக்கம் சேர்ந்தா பன்சிய திஸ்பஹா. 600க்கு ஹயசிய இலக்கம் சேர்ந்தா 690 ஹயசிய அணுமு அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி 700 ஹத்சிய அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இலக்கம் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கு. எத்தனை இலக்கம்? 759. இதை யாராவது நாள் சொல்லுங்க பாப்போம். எப்படி சொல்றேன்னு சொல்லுங்க. முதல்ல எனக்கு சொல்லுங்க தனித்தனியா. ஓகே. ஹத்து பஹா நவே. இப்ப 2 இலக்கங்களா? 75க்கு என்ன சொல்லுவோம்? ஹத்த பஹா. ஓகே. 59 பனாஸ் நவே. இப்ப மொத்தமா ஹத்சிய பனாஸ் நவே. அப்ப இதுல ஆரம்ப நிலையை ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கி எடுக்கணும். அது முக்கியமானது. இயால 700க்கு ஹத்சியன்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல எப்படி மாற்றம் அடையும்? ஹத்சிய. சொல்லி வரும். அதே மாதிரி 59 இருக்கு. நாங்க 59க்கு என்ன சொல்லுவோம்? பனாஸ் பனாஸ் நவே. அப்ப இது ரெண்டையும் சேர்த்தா ஹத்சிய பனாஸ் நவே அப்படின்னு மாற்றணும். அதே மாதிரி 800க்கு அட்டசிய இலக்கம் சேர்ந்தா அட்டசிய. அப்ப 899 அட்டசிய அணு நவே. 900க்கு நாங்க நவசியன்னு சொல்லும் இலக்கம் சேர்ந்தா நவசிய. அப்ப இதை யாரா ட்ரை பண்ணுங்க. 997 நவசிய அணு ஹத்து. அப்ப இது கிளியர் ஆயிடு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. இந்த பாக்ஸ்ல நிறைய இலக்கங்கள் இருக்கு. இதை நீங்க பயிற்சி செய்யறது ஊடாக
உங்களுக்கு இலக்கங்கள்ல 3 சொல்லக்கூடிய ஆட்கள் கிடைக்கும். ரைட். நாங்க அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். 896 எப்படி சொல்ற சிங்களத்துல? அட்டசிய அனுஹய. 587 587 565 565 854 854 455 455. ரைட். அதே மாதிரி இப்ப நாங்க வந்து சிங்கள மொழி 4 தேர்ச்சிகள், ஸ்கில்ஸ் 4 திறன்கள் 4 எப்படி நாங்க முன்னேற்றலாம்? முதலாவது வந்து பேச்சு திறன், அதே மாதிரி எழுத்து திறன், எழுதக்கூடிய திறன், அதே மாதிரி வாசிக்கக்கூடிய திறன், அதே மாதிரி செவியாற்றக்கூடிய திறன். யாராவது ஒரு கேள்வி கேட்டு நாங்க அதுக்கு எப்படி பதில் சொல்றோம். அப்ப இந்த 4 திறன்களை நாங்க எப்படி வளர்த்துக் கொள்ற அப்படின்னு அவங்களுக்கு நாங்க ஐபிடி கேம்பஸ் வந்து 35 நாட்களுக்குள்ள வெறும் இலகுவான முறையில, அதுவும் இன்ட்ரெஸ்டான முறையில வந்து சிங்களத்தை படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் கற்கை கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கிளாஸ் நடக்கக்கூடிய டைம் போடப்பட்டிருக்கு. திங்கள், அதே மாதிரி புதன், வெள்ளிக்கிழமை. இந்த மாதம் 18ஆம் திகதி வந்து உங்களோட கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முதல்ல வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல முந்திக் கொள்ளுங்க. அது உங்களோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து 3 கட்டங்களாக உடைக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு இலகுவான முறையில உங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் வந்து முறையாக வழங்கப்பட்டு உங்களுக்கு இந்த கற்கை நெறி. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல கொஞ்சம் குயிக்கா முந்திக்கோங்க. ஏன்னு சொன்னா லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரமே நாங்க எடுக்கிற ஒரு காரணத்தால நாங்க இந்த கோர்சஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை எதிர்பார்க்கறதுக்காக நாங்க லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரமே எடுக்கிறோம். அப்ப நீங்களும் சிங்களத்தை வந்து வளர்த்துக் கொள்ளணும்னு சொன்னா கட்டாயம் 4 திறன்களையும் வளர்த்துக் கொள்ளணும்னு சொன்னா கட்டாயம் கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீங்க வந்து சிங்களத்தை இலகுவாக சரளமாக பேச, எழுத, வாசிக்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த நான் முதல்ல சொன்ன மாதிரி லாங்குவேஜ் கிளப்ல இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி உங்களுக்கு லேர்ன் ஏர்ன்ஸ் கன்செப்டும் கிடைக்கும். அப்படின்னு சொன்னா நீங்க படிக்கிற விஷயத்த ஒரு ஏதாவது அரசு அல்லது தனியார் நிறுவனத்துல நீங்க வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ரைட். இப்ப இவ்வளவு நேரமும் நாங்க வந்து கோர்ஸ் பத்தி கேட்டேன். இப்ப உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கு, சில சிக்கல்கள் இருக்கு. ரைட். இப்ப இது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல நீங்க எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருக்கா, இல்லாத ஏதாவது நீங்க சிங்கள மொழி பேசுற ஏதாவது சிக்கல் பிரச்சனைகளை சந்திச்சீங்க. ரைட். அதுக்குள்ள நீங்க முன்வைங்க பார்ப்போம். ஓகே, ரைட். உங்களுக்கு அப்ப விளங்கிட்டு என்ன விஷயம் வந்து நான் கொண்டு போகிறேன், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்தும் இதுல கதைக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்றதை சொல்லுங்க. ஓகே, அப்ப நாங்க மீண்டும் ஒரு ஜூம் செஷன்ல சந்திப்போம். இது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், ஆயிரம். எனக்கு அப்ப හැමෝම ඊළඟ පන්තියේ හමු වෙමු. එහෙනම් හැමෝටම සුබ රාත්‍රියක් වේවා.